பேங்க் எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 இதை பார்க்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இந்த மாதத்தில் என்னென்ன நடந்துச்சு, நேஷனல் லெவலில் நடந்துச்சு, இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துச்சு, அப்பாயின்மெண்ட் யார் கொடுத்தாங்க, ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்குது, எக்கனாமிக்ஸ் என்ன இருக்குது, என்விரான்மெண்ட் இருக்குது, எல்லா கொஸ்டினுமே நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். இதில் முக்கியமான என்னென்னா 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹானரபுள் சஞ்சீவ் கண்ணா. இப்போ இதை நம்ம படிச்சுக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னுக்கூட்டி இருந்தது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னுக்கூட்டி இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா டிஒய் சந்திரசூட். இவர் தான் 50th சிஜேஐ. இந்த சிஜேஐலேயே லாங் டேர்ம் இருந்தது யாருன்னா இவருடைய அப்பா. ஏன்னா ஒய்வி சந்திரசூட் லாங் டேர்ம் சிஜேஐ இருந்தது அவர் தான். இப்போ இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லி அது ஸ்டாட்டிக்காக போகலாம். அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணுறதும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எந்த ஆர்டிக்கிள் படி அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்டிக்கிள் 124. இவர் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் என்னென்னா 65 வயசு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி தான் சஞ்சீவ் கண்ணா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் வயசு 65. இதே கை கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து என்னன்னா 60. ஏன்னா அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெய் கானியா. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய பிளேஸ் என்ன கேட்டிங்கன்னா 105. இது யார் ரிலீஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா கன்சர்ன் வேர்ல்டு வைடு, அதே மாதிரி வெல்ட் ஹங்கர் லைஃப், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 105 ரேங்கில் இருக்காங்க. யார் டாப்பு அப்படின்னு பண்ணால் பெலராஸ், போஸ்னியா, சில்லி, சைனா. ஒஸ்டான கண்ட்ரி ஹங்கரில் ஒஸ்டான சோமாலியா. எல்லாருக்கும் தெரியும் சோமாலியா வந்து ரொம்ப ஒஸ்டான இது. ஏன்னா இது எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னா 4 இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளில் இந்த 4 இண்டிகேட்டர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டர் நரிஷ்மெண்ட், அதாவது நியூட்ரிஷன். 5 வயசு கீழே உள்ளவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் உணவு வச்சு அளக்குறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைல்டு ஸ்டண்டிங். 5 வயசுக்கு என்ன வெயிட் இருக்க குழந்தைக்கு வெயிட் இருக்குமோ அதை விட குறையாக இருக்கிறது, அது சைல்டு வாஸ்டிங். அடுத்து வெயிட்டு கம்மியாக இருக்கிறது, ஹைட்டு கம்மியாக இருக்குது, வெயிட் இருக்குது. இப்போ சைல்டு மார்டாலிட்டி, இறப்பு விகிதம். இந்த 4 வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய ரேங்க் 105. நெக்ஸ்ட்டு குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவுடைய பிளேஸ் 39. இது யார் ரிலீஸ் பண்ணுறான்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனிவாவில் இருக்குது. இவங்க தான் ரிலீஸ் பண்ணுங்க. இல்லை டாப் யாருன்னா சுவிட்சர்லாந்து. ஏன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5th நேஷ்னல் வாட்டர் அவார்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வாங்கியிருக்கா 2023க்கு? ஏன்னா ஒடிசா வாங்கியிருக்காங்க. முக்கியமான கொஷின்ஸ். 2023க்கு ஒடிசா வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் உத்தரப்பிரதேஷ் வாங்கிக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்டை பிரிக்கிறாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்டை வந்து பெஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பாண்டா, உத்தரப்பிரதேஷ். அவங்க நார்த் சோனில் அதுமாதிரி சவுத்து நார்த்துன்னு பிரிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு டெப்த்து போக வேண்டாம். யார் இதை லான்ச் பண்ணால் ஜல்சக்தி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி 2018 இந்த அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த நியூ லேடி ஜஸ்டிஸ்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். நமக்கு நார்மலாக கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு கையில் வாளோட ஒரு நீதி தேவதை இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்தியாவில் என்னென்னா அந்த கண்ணை அவுத்து விட்டாங்க. அந்த வாளுக்கு பதில் என்ன பண்ணாங்க என்னென்னா கான்ஸ்டியூஷன் புக்கை கொடுத்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த நியூ லேடி ஜஸ்டிஸ் அன்வில் பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை கட்டியிருக்கும். பழைய இதில் பார்த்திங்கன்னா ஒரு நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி விட்டுருப்பாங்க. அந்த கண் கட்டினதை வந்து பழசில் உண்டு. அப்போ நீதி தேவதை வந்து கையில் பார்த்திங்கன்னா வாள் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த கண்ணில் கட்டின துணியை அவுத்து விட்டாங்க. இப்போ இது அந்த வாளுக்கு பதிலாக கான்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்க. எதுக்காண்டி இதை எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் லா வந்து நெய்தர் பிளைண்ட் நார் பனிட்டிவ் அப்படிங்காங்க. பிளைண்டாகவும் இல்லை, பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படிங்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கரண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான் ஏன்னா சிகுரு இசிபா. அப்போ ஜப்பானுடைய கேபிட்டல் என்னென்னா டோக்கியோ, கரன்சி என்னென்னா என்னு. இவர் எந்த ஐலாண்டை சேர்ந்தவர்னா கொன்சு ஐலாண்டு. அந்த ஐலாண்டு தான் ஜப்பானில் 4 ஐலாண்டு இருக்கும். அந்த 4 ஐலாண்டில் பெரிய ஐலாண்டு என்னென்னா கொன்சு ஐலாண்டு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங் 2024 யார் வந்து டாப் பொசிஷன்னா சுவிட்சர்லாந்து. ஏன்னா சுவிட்சர்லாந்து. இந்தியாவுடைய பொசிஷன் என்ன 58வது இடம் டேலண்ட் ரேங்கிங்கில். ஏன்னா இது ஒரு பார்த்து வச்சுக்கிறோம். இந்த ரேங்கு ரிப்போர்ட்டு இண்டெக்ஸு அதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. விச் கண்ட்ரி பிகேம் த ஆசியாவுடைய தேர்டு மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன்.
ஃபஸ்ட்டு பவர்ஃபுல் நேஷன் இது ஆசியாவில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து யுஎஸ்ஏ, என்ன 2வது சைனா, 3வது என்னென்னா இந்தியா. அதான் கொஸ்டின். இது எதில் வச்சுன்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக் பொருளாதார அடிப்படையில், மிலிட்ரி அடிப்படையில், டிப்ளமேட்டிக் இன்ஃப்ளூன்ஸு, கல்ச்சுரல் ரீச்சு எல்லா அடிப்படையில் ஆசியாவிலேயே பவர்ஃபுல்லான நாடு எதுன்னு கேட்டால் 3வது நாடு இந்தியா, ஃபஸ்ட்டு வந்து யுஎஸ்ஏ. நெக்ஸ்ட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பயோ பாலிமர் ஃபெசிலிட்டி. பாலிமர்னா பிளாஸ்டிக்கு, பயோ பாலிமர் இது எங்கன்னா புனேயில் ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா அப்போ இது என்ன கேட்டிங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் பயாலஜிக்கல் சோர்ஸ்லேருந்து எடுத்து இதை உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு விச் கம்பெனி ரீசன்ட்லி கான்ட்ராக்ட் டு மேனுஃபேக்சர் மேட் இன் இந்தியா புல்லட் ட்ரெயின் BEML ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் புல்லட் ட்ரெயின் இவங்ககிட்ட தான் இந்த கான்ட்ராக்ட் யார்கிட்ட கொடுக்குறாங்க? பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட்டை கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏன்னா ஜம்மு காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் வந்து உமர் அப்துல்லா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் போன மாதம் ஜம்மு காஷ்மீருக்கும் நமக்கு என்னது ஹரியானாவுக்கும் எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ எங்கே எலெக்ஷன் நடந்ததுன்னா மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் ஜம்மு காஷ்மீருடைய ஆக்சுவலாக ஸ்ரீநகருங்கிறது ஜம்மு. ஆக்சுவலாக கேபிட்டல் அங்கே 2 இருக்கும். அப்போ ஜம்முங்கிறது விண்டர் கேபிட்டல், சம்மர் கேபிட்டலுங்கிறது ஸ்ரீநகர். இப்போ அங்கே கவர்னர் யாருன்னா மனோஜ் சின்ஹா. ஏன்னா அப்புறம் இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து உமர் அப்துல்லா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 370 ஆர்டிக்கல் வந்து கேன்சல் பண்ணாங்க 2019, 5 வருஷம் ஆகிட்டு. ஜம்மு காஷ்மீருக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணி லடாக், ஜம்மு காஷ்மீர் 2மே யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருக்காங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற எந்த ஆர்டிக்கல்னு கேட்பாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் த ஏன்னா 160 சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து 164. சீஃப் மினிஸ்டருடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் வந்து கவர்னருக்கு தேவைன்னு சொல்கிறது ஆர்டிக்கல் வந்து 163. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23rd SCO சமிட் ஏன்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இஸ்லாமாபாத்தில் நடந்துச்சு. யார் இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டார்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கலந்துக்கிட்டார். நெக்ஸ்ட்டு இந்த SCOவில் வந்து 10 கண்ட்ரி இருக்குது. மொத்தம் வந்து 10 கண்ட்ரி இருக்குது. அந்த 10வது கண்ட்ரி என்னங்கன்னா பெலராஸ். இந்த SCOங்கிற அமைப்பு ஷாங்காய் 5 குரூப் அப்படின்னு சொல்லி 96 ஆரம்பிக்காங்க. சைனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் 5 பேர் சேர்ந்து ஆரம்பிக்காங்க. 2001 தான் உஸ்பெகிஸ்தான் உள்ளே வந்த பிறகு தான் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மாற்றுறாங்க. இந்தியாவும் பாகிஸ்தான் 2017 சேருது. ரத்தன் டாட்டா வச்சு உறுதியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ பத்ம விபூஷன் அவார்டு அவருக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2008 கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஏன்னா இப்போ பாரத ரத்னா தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய அவார்டு. அப்புறம் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அந்த ஆர்டரில் 2nd ஹையஸ்ட் அவார்டு. பத்ம விபூஷன் வந்து 2008 வாங்கியிருக்காரு. அப்போ அவர் இறந்துட்டார். இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிலந்த்ராபிஸ்ட். இந்த பிலந்த்ராபிஸ்ட்னா மற்றவங்களுடைய வெல்ஃபேரில் அக்கறை கொடுக்கறது. ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா இது பார்த்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சேர்மன் ஆஃப் டாடா ட்ரஸ்ட்டுக்கு யாருக்குன்னா நோயில் டாட்டா. அடுத்தது விச் கம்பெனி ரீசென்ட்லி பிகேம் த 14th மகாரத்னா கம்பெனி. மகாரத்னா, மினிரத்னா, நவரத்னா அப்படின்னு சொல்லி கம்பெனியுடைய கேட்டகரிஸ் வச்சு பிரித்து எடுத்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஏன்னா மகாரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு கண்டிஷன் கிரிட்டீரியா உண்டு. அதாவது டேர்ன் ஓவர் வந்து 25,000 கோடி இருக்கணும். நெட் ஒர்த் வந்து 15,000 கோடி இருக்கணும். லாஸ்ட் 3 இயர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மகாரத்னா இது கொடுத்துருப்பாங்க. 13வது தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 44th 45th ஏசியன் சமிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா லாவோஸில் வச்சு நடந்துச்சு. லாவோஸுடைய கேபிட்டல்னா வியண்டியான். அங்கே வச்சு நடந்திருக்கு. ஏசியான்ஸ் அப்போ ஆசியான்ங்கிறது நம்ம ஷார்க் நாடு இருக்கிற மாதிரி கிழக்காசிய நாடுகள். இதில் ஒரு 10 நாடு இருக்குது. 10 நாடுமே படிச்சிடணும். விச் இஸ் நாட் ஏசியன் கண்ட்ரிஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு கோடு உண்டு. MBBS என்ன டிவி கிளிப் அப்படின்னு நான் வச்சுக்கிடணும். டிவியில் கிளிப் எடுத்துருக்கான்னு வச்சுருவோம். M ஃபார் மலேசியா, B ஃபார் புரூனே, B ஃபார் பர்மா, S ஃபார் சிங்கப்பூர். அடுத்த T ஃபார் தாய்லாண்டு, V ஃபார் வியட்நாம். அடுத்த கிளிப்பு C ஃபார் கம்போடியா, L ஃபார் லாவோஸு. அடுத்த I ஃபார் இந்தோனேசியா, P ஃபார் பிலிப்பைன்ஸ். இது கேட்பான், பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பீகாருடைய 2nd டைகர் ரிசர்வ் என்னென்னா கைமூரில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைகர் எங்கன்னா பீகாரில் வால்மீகி டைகர் ரிசர்வ்.
இந்த மாதிரி இந்த என்விரான்மெண்ட்டில் முக்கியமாக கேட்பாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இந்த சிவிங்கி புலி வந்து ஒரு 5 குட்டி போட்டிருக்கு. பூங்கா மத்திய பிரதேசல ஒரு பூங்கால. இந்த மாதிரி என்விரான்மெண்ட் ஃபேக்ட்ல இம்பார்ட்டன்ட் பார்க்குறோம். விச் கண்ட்ரி கோஸ்டட் த மலபார் எக்ஸேஸ்? இந்த மலபார் எக்ஸைஸ்ங்கிறது முக்கியமானது. ஏன்னா, இந்தியா தான் வந்து தலைமை தாங்கினாங்க. மலபார்னு என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கோட் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. அப்போ கோட் கண்ட்ரிஸுங்கிறது சைனாக்கு அகெயின்ஸ்டா யாரெல்லாம் வருவாங்க கேட்டிங்கன்னா, யுஎஸ்ஏ வரும், அப்புறம் இந்தியா வரும், ஆஸ்திரேலியா வரும், அடுத்து ஜப்பான் வரும். இந்த 4 நாடு இணைச்சிங்கன்னா ஒரு நாற்கரமாக இருக்கும். அதான் வந்து கோட் கண்ட்ரிஸ். இந்த கோட் கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்ட இது எக்ஸைஸ் தான் என்ன மலபார் எக்ஸைஸ். அது இந்த வருஷம் யார் தலைமை தாங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வச்சு தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஈரானி கப் டைட்டில். ஈரானி கப்புங்கிறது கிரிக்கெட்டில் வரக்கூடியது. இந்த டைட்டில் யார் வின் பண்ணா அப்படின்னா, மும்பை வின் பண்ணியிருக்காங்க. யாரை தோக்கடிச்சாங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை தோக்கடிச்சிருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் நான் வைலன்ஸ். இது முக்கியமானது. அக்டோபர் 2 காந்தியுடைய பிறந்தநாள். அதனால் கண்டிப்பாக கேட்பாங்க. காந்தியுடைய பிறந்தநாள், லால் பகதூர் சாஸ்திரிக்கு அன்றைக்கி தான் பிறந்தநாள். நம்ம தமிழகத்தை சேர்ந்த காமராஜருக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நினைவு நாள். அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் அக்டோபர் 2. யாருடைய பர்த்டேனா மகாத்மா காந்தி. ஏன்னா அவர் எங்கே பிறக்காருன்னா போர்பந்தரில் பிறக்கிறார். அப்போ அவருடைய முக்கியமான மூமெண்ட் என்னென்ன இருக்குன்னா, சம்பரான் சத்தியாகிரகா 1917, கேதா சத்தியாகிரகா 1917 to 18, கிளாபத் மூமெண்ட் 1919, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 2020, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் 1930, குயிட் இண்டியா மூமெண்ட் 1942. அடுத்த செகண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் இப்போ சொன்னோம். அக்டோபர் 2 பிறந்தது லால் பகதூர் சாஸ்திரி. ஏன்னா நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஸ்டூடெண்ட் டே செலிப்ரேட்டட். இதுவும் கேட்கலாம். 15th அக்டோபர் டாக்டர் அப்துல் கலாம் பிறந்தநாள். ஏன்னா அவர் வந்து இந்தியன் ஏரோஸ்பேஸ் மிசில் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைப்பாங்க. 11th பிரசிடென்ட்டு. பாரத்னா அவார்டு 97ல் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேபிஸ் டே 28th செப்டம்பர். ஏன்னா இந்த வருஷம் அதுக்கு தீம் என்னென்னா பிரேக்கிங் ரேபிஸ் பவுண்ட்ரிஸ். இது வந்து என்ன வைரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேபிஸ் வைரல் சொனாட்டிக் டிசீஸ். என்ன வைரஸ்ன்னு கேட்டாங்கன்னா லிசா வைரஸ், ரேபிஸ் வைரஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் டே 16th அக்டோபர். ஏன்னா இதனுடைய தீம் என்ன, ரைட் டு ஃபுட் ஃபார் எ பெட்டர் லைஃப் அண்ட் பெட்டர் ஃபியூச்சர். ஏன்னா இது வந்து எஸ்டிஜி கோல்னு ஒரு கோல் உண்டு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு ஒரு 17 கோல் இருக்கும். அதில் 2வது கோல் தான் என்னென்னா ஜீரோ கங்கர், பசியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜீரோ கங்கர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு போலியோ டே. ஏன்னா 24th அக்டோபர். ஆக்சுவலாக 24th அக்டோபர் தான் யூஎன் டேயும் கொண்டாடுவாங்க. இது இந்த தடவை கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஏன் கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 2011 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவிலேருந்து போலியோ வந்து எரடிகேட் பண்ணிட்டோம். எரடிகேட் பண்ணாங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ 2024 மேகாலயாவில் இது கேட்பான் கொஸ்டின். மேகாலயாவில் போலியோ வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய அந்த வேக்சின் கொடுக்குற இடத்துக்கு அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறனால அந்த குழந்தைக்கு இதாக இருக்குது. வேக்சின் டெரிவ்டு போலியோ. அதுக்கு வேக்சின் டெரிவ்டு போலியோ. ஓகே. நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரி நேம் சைக்ளோன் டானா? கத்தார். ஏன்னா இப்போ இன்றைக்கி கூட ஒரு சைக்ளோன் இருக்குது. ஏன்னா பெண்கால். இன்றைக்கி வர சைக்கிள் சவுதி அரேபியா பேர் வச்சுருக்கு. அதே மாதிரி டானாங்கிற சைக்ளோனுக்கு யார் பேர் வச்சான்னா கத்தார். இதுமாதிரி அஸ்னான்னு சொல்லிட்டு ஒரு சைக்ளோன் வந்துச்சு. இது யார் பேர் வச்சான்னா ஓமன். இது குஜராத்து, ராஜஸ்தான் அட்டாக் பண்ணிச்சு. ஏன்னா அப்போ இந்த டானாங்கிற சைக்ளோன் வந்து ஒடிசாயும் வெஸ்ட் பெங்காலையும் அட்டாக் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஏன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் இமேஜிங் செரன்கோ அப்சர்வேட்டரி. எங்கன்னா எல்லாமே ஹையஸ்ட்னு சொன்னாவே நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் லடாக் கான்லைன் ஒன்று இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கை ரிசர்வ். அதாவது டார்க் ஸ்கை ஆர்டிஃபிஷியல் லைட்டுடைய இதெல்லாம் இருக்காது. அப்போ டார்க் ஸ்கை இருக்குது. அங்கே தான் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் இமேஜிங் செர்னோகோ அப்சர்வேட்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதை பார்த்துக்கிறோம் ஆசியாவிலேயே லார்ஜஸ்ட் வேர்ல்டு ஹையஸ்ட் இமேஜிங் யாருன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். நெக்ஸ்ட்டு 30th நேஷ்னல் கேம்ஸ் 2025 உத்தரகாண்ட். இதனுடைய மஸ்காட் சின்ன என்னன்னா ஹிமாலயன் மோனல், உத்தரகாண்டுடைய பறவை. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா அதாவது இருதய அறுவை சிகிச்சை பண்ண முத யாருன்னா பி வேணுகோபால். ஏன்னா இவர் இறந்துட்டார். அக்டோபர் 8 இறந்துட்டார். அதனால் இந்த கொஸ்டின் நம்ம கேட்கலாம். இவரும் பத்மபூஷன் வந்து 98ல் வாங்கியிருக்காரு.
நெக்ஸ்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே இது சென்னையில் நடந்துச்சு. ஏன்னா எப்போனா அக்டோபர் 8 நடந்துச்சு. அதில் தான் நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே. ஆமாம் இந்தியன் ஆர்மி டே வந்து ஜனவரி 15 எல்லாம் அந்த டிசம்பர் ஜனவரி தான். இந்தியன் நேவி டேங்கிறது டிசம்பர் 4. நேவிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். NAV 4 லெட்டர் வரும். அப்போ 4 4 லெட்டர் 4 டிசம்பர். ஆர்மி 15. ஏர்ஃபோர்ஸ் வந்து என்னது 8. ஏர்ஃபோர்ஸ் டேன்னு பார்த்தீங்கன்னா 8 போட்டுக்கிறோம். இது வந்து இதே மாதிரி தரங் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மல்டிநேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்க. எங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில், சூலூரில். அப்புறம் நோபல் ப்ரைஸ் உறுதியாக கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கணும். நோபல் ப்ரைஸ் வந்து ஒரு 6 கேட்டகரி கொடுக்குறாங்க. அப்போ 6 கேட்டகரி கொடுக்குறாங்க. அதில் அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நார்வே நாட்டுக்காரன் கொடுக்காங்க. மற்ற எல்லாம் ஸ்வீடன் நாட்டுக்கு கொடுக்காங்க. நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிடணும். மேக்ஸ்க்கு மட்டும் நோபல் ப்ரைஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக ஏபிள் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்போ நோபல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சருக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். கான் காங்க் லிட்ரேச்சருக்காக கொடுத்துருக்காங்க. கான் காங் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா சவுத் கொரியா. பேரை பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ லிட்ரேச்சருக்கு கான் காங். ஏன்னா இவர் வந்து நிறைய லிட்ரேச்சர் எழுதியிருக்காரு. அதுக்கு மொத்த கான்ட்ரிபியூஷன் இவருக்கு கொடுத்துருக்காங்க நோபல் ப்ரைஸ். அதில் ஃபேமஸ் லிட்ரேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா த வெஜிடேரியன். ஏன்னா அப்போ வந்து இது முக்கியமானது. இதை மட்டும் படிங்க. வெஜிடேரியன் ஏன்னா லிட்ரேச்சரு கான்காங். மெடிசினுங்கிறது முக்கியமானது. இந்த இடம் கொடுக்குறது மைக்ரோ ஆர்என்ஏ. இந்த இடம் கொடுத்தது வந்து மைக்ரோ ஆர்என்ஏ. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா மைக்ரோ ஆர்என்ஏங்கிறது நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா வியாதிக்கும் காரணம்னா புரோட்டீன் தான். புரோட்டீன் வந்து அதிகமாக உங்களுக்கு சுரக்கிறனால நிறைய வியாதி வரும். இந்த மைக்ரோ ஆர்என்ஏங்கிறது அந்த இடத்துல புரோட்டீன் மேலே போய் உட்காந்து அதை உடச்சி விட்டுரும். அப்போ உங்களுக்கு தேவையான அளவு தான் புரோட்டீன் வரும். அப்போ வியாதி எல்லாத்துக்குமே இது வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான இது. 1973 இதை வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தான் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது உறுதியாக கேட்பாங்க. எதுக்காண்டினா மைக்ரோ ஆர்என்ஏ. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா 2 பேர் வர்றாங்க. அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தான் 2 பேருமே வர்றாங்க. பேரை ஞாபகம் வச்சுக்கிங்க. விக்டர் அம்ப்ரோஸ். அம்பு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்து கன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ வந்து 2 இடத்துலையும் கன்னு. அம்புங்கிறதும் ஒரு ஆளை போய் அட்டாக் பண்ணும். கண்ணுங்கிறதும் நம்மகிட்ட இருந்து போய் ஒரு இதை போய் அட்டாக் பண்ணும். அப்போ அம்பு கன்னு எதுக்கு எதை அட்டாக் பண்ணுது? நம்ம இந்த புரோட்டீன் அட்டாக் பண்ணுது மைக்ரோ ஆர்என்ஏ. அப்போ அட்டாக் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போய் பார்க்குறோம். ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காண்டி கொடுத்துருக்காங்க. மிஷின் லேர்னிங். அப்போ மிஷின் லேர்னிங் சொல்லும்போது மிஷின்னாவே ஒரு ஃபீல்டில் தான் இருக்கும். ஏன்னா டன் கணக்காக வெயிட் இருக்கும். மிஷினாவே ஃபீல்டில் தான் இருக்கும். டன் கணக்காக வெயிட் இருக்கும். என்ன ஃபீல்டுன்னு பார்க்கும்போது கோஃபீல்டு. இவரை ஞாபகம் வச்சுங்க. டன்னுன்னு பார்க்கும்போது கிண்டன். அப்போ மிஷினாவே இருக்கும். அப்போ நோபல் ப்ரைஸ்க்கு ஏதாட்டும் ஒன்று எக்ஸாம்பிள் வச்சு படிச்சுக்கோங்க. உறுதியாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸில் பீஸ்க்காண்டி நோபல் ப்ரைஸ் யார் கொடுத்துருக்கான்னு கேட்கணும். இது முக்கியமானது. ஏன்னா பீஸ்க்கு மட்டும் எந்த நாட்டுக்காரங்க கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா நார்வே நாட்டுக்காரங்க கொடுப்பாங்க. பீஸ்க்கு மட்டும் நோபல் ப்ரைஸ் நார்வே நாட்டுக்கு, மற்றெல்லாம் ஸ்வீடன் நாட்டுக்கு கொடுக்காங்க. இது யாருக்காண்டி கொடுக்காங்கன்னா நமக்கு தெரியும். செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டு அட்டாமிக்கல் நிறைய பாதிப்பு இருந்துச்சு. அப்போவுமே இந்த ஆர்கனைசேஷன், ஜப்பானில் உள்ள ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாமிக் குண்டு இந்த யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அந்த ஜப்பானீஸ் ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது யாருடைய ஆர்கனைசேஷன்னா ஜப்பானீஸ் ஆர்கனைசேஷன் நிகான் கிடன்கியோ. இவங்களோட மெயின் எய்ம் என்ன கேட்டிருந்தால் வேர்ல்டு ஃப்ரீ ஆஃப் நியூக்ளியர் வெப்பன், யாருமே பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு கேட்பாங்க. எக்கனாமிக்கு நோபல் ப்ரைஸ் எது கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸ்க்கு 3 பேருக்காண்டி கொடுத்துருப்பாங்க. அது முக்கியமானது. அதாவது இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் நேஷன். அதாவது ஒரு நிறைய வேறுபாடு, இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது. இப்போ பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் தான் இந்தியாவும் இருந்துச்சு. அதே காலனி ஆதிக்கத்தில் தான் ஆஸ்திரேலியாவும் இருந்தது. இன்றைக்கி ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணி டெவலப்டாக இருக்காங்க. காரணம் என்னென்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளாய்டு மட்டும் தான் பண்ணான். இந்தியாவில் வந்து அவன் செட்டிலே ஆகலை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே செட்டில் ஆகிட்டான். அப்போ அவன் தான் மெயின் காரணங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூஷன் தான் மெயினாக வந்து அது ஒரு இன்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு காலனிசம் மாதிரி. ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு அவங்க தான் காரணம். ஒரு கண்ட்ரி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதுக்கு அவங்க தான் காரணங்காங்க. அப்போ இதுக்கு யார் போகணுன்னா 3 பேர் கொடுக்குறாங்க. அது நீங்கள் எப்படி நான் வச்சுன்னா படிச்சிருக்கீங்க. ராபின்சன், ஜான்சன், தரோன். ஏன்னா அப்போ வந்து சன் 2 இடத்துல முடியுது. சன் இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா தருண் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ இது வந்து 2 நோபல் ப்ரைஸ். ஏன்னா நோபல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2024 ஏசியன் சாம்பியன் ட்ராஃபி வந்து எங்கே நடந்ததுன்னு கொஸ்டின் கேட்குங்க. ராஜ்கிருங்கிறது பீகார். ஏசியன் சாம்பியன் ட்ராஃபின்னு என்ன கேட்டிங்கன்னா காக்கி.
அப்போ வந்து நமக்கு வந்து ராஜ்கட் பீகார் இருக்குது. இங்கே இதனுடைய மஸ்காட்னா சின்ன என்னென்னா குடியா. நமக்கு சின்ன என்ன கேட்டிங்கன்னா குடியா. இது வந்து பீகாருடைய ஸ்டேட் பறவை என்ன ஸ்பேரோ. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது அக்டோபர் மாதம் உள்ளது பார்த்துட்ருக்கோம். இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஏன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் மொத்தம் 11 லாங்குவேஜ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கொஷின். கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொன்ன லாங்குவேஜ் என்னென்னா தமிழ். சொன்னது என்னென்னா தமிழ். இப்போ ரீசெண்டாக என்னென்ன சேர்த்துருக்காங்க அதை தான் நீங்கள் படிக்கணும். ரீசெண்டாக என்ன மராத்தி, ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துச்சு. பெங்காலி, அஸ்ஸாம், பாலி, பிராகிருதி. இந்த பாலி பிராகிருதி வந்து புத்திசம் ஜைனிசத்தில் உள்ள மொழிகள். அந்த 5 நல்லா படித்து வச்சுக்கிறீங்க. என்ன கேட்டால் தமிழ் தான். ஏன்னா அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டு, ஒடியா, தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இது ஒரு 6. இப்போ ஒரு 5 எத்தனை ஆச்சுன்னா 11 லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் லான்ச்டு தார்த்தி ஆபா ஜன்ஜாத்தியான்னு சொன்னாவே ட்ரைபல் மக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். கிராம் உத்கார்ஸ் அபயான் ஸ்கீம் வந்து எங்கே ஜார்க்கண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்குறதுக்காண்டி இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஜன்ஜாத்தியான்னு வந்தாவே ட்ரைபல் மக்களுக்கு ஆரம்பித்த ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் மினிஸ்டர் லான்ச்டு பிரைம் மினிஸ்டர் டிரைவ் ஸ்கீம். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா இந்த வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்காண்டி இது என்ன இந்த ஸ்கீம் ஆரம்பிக்காங்க. இது வந்து ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கேட்கலாம். ஹூ ரீசன்ட்லி லான்ச்டு 3 பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர். இது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆரம்பித்து வச்சார். எங்கெல்லாம் ஆரம்பித்தார்னா புனே, டெல்லி, கொல்கட்டா. புனேயில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் அஸ்ட்ரானமிக்கலுக்காண்டி ஆரம்பிச்சிருப்பார். டெல்லியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸு. அடுத்த கொல்கட்டாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி என்ற எர்த்து சயின்ஸ்க்காண்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெரும்பாலும் இந்த எக்கனாமிக் ஓரியன்ட் தான் கேட்பாங்க. தனியாகவே நான் போட்டிருந்தேன். எக்கனாமிக் ஓரியன்ட் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கல. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். விச் ட்ரைப் ரீசென்ட்லி பிகேம் த 6th. ஏன்னா அதாவது வல்னரபுள் ட்ரைபல் குரூப்பில் வந்து இணைச்சது எந்த இதுன்னு கேட்காங்க. அவங்களுக்கு ஹேபிட்டட் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒடிசாவில் மான்கீதா கம்யூனிட்டிஸ். இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வல்னரபுள் ட்ரைபல் குரூப். ஏன்னா பர்டிகுலரி வல்னரபுள் ட்ரைபல் குரூப்பில் 6வதாக சேர்ந்தது யாருங்கன்னா மான்கீதா கம்யூனிட்டி. அப்போ இது வந்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒடிசா. இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் லான்ச்டு சிஎம் சாத் ஸ்கீம். திரிபுரா. இவங்க என்னென்னா இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறக்காண்டி இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறக்காண்டி என்ன செய்றாங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நமக்கு என்ன செய்யணும் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அது மாதிரி சில மாநிலத்தில் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டெல்லியுடைய ஹைகோர்ட் தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் மன்மோகன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஆர்டிகல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 124 பார்த்தோம். இங்கே நமக்கு என்னங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து 214 to 231. இது இந்த 214 to 231 தான் ப்ரொசீஜர் பவர் ஜூரிடிகேஷனை ஃபுல்லாக சொல்கிறாங்க. அதில் 214 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணுங்காங்க. நம்ம அங்கே பார்த்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தது ஆர்டிகல் 124. இது என்ன கேட்டிங்கன்னா 214. அப்போ வந்து ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுற யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் அவருக்கு வந்து பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பானா அந்த மாநிலத்துடைய கவர்னர் வந்து பண்ணி வைப்பாங்க. அப்போ வந்து முக்கியமானது அட் ப்ரெசென்ட் இந்தியாவில் எத்தனை ஹைகோர்ட் இருக்குங்கன்னா 25 ஹைகோர்ட் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கிடுங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக எந்தெந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ டெல்லிங்கிறது எங்கள் டெல்லி ஹைகோர்ட் வந்து ஜஸ்டிஸ் மன்மோகன். அதுமாதிரி மத்திய பிரதேஷ்க்கு பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமார் கைட் ஜஸ்டிஸ். அடுத்து மேகாலயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் இந்திரா பிரசன்னா முகர்ஜி. கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் நிதின் மதுக்கார் ஜம்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் தசி ராப்ஸ்டன். அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஜஸ்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ராமச்சந்திர ரா. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆனது வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் டிட் டாடா ஸ்டீல் கமிஷன் இன் இந்தியா லார்ஜஸ்ட் பிளாஸ்ட் ஃபர்னிச்சர் எங்கன்னா கலிங்கா நகர் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. இதான் வந்து லார்ஜஸ்ட் அயன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கேட்கலாம். ஹூ இஸ் த இந்தியன் அஸ்ட்ரானட் செலக்டட் ஃபார் த ஆக்சிமா மிஷன் 4. ஏன்னா
அப்போ நமக்கு வந்து இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆக்சிமா மிஷன் 4ங்கிறது என்ன ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் ஃப்ளைட் டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமெரிக்காவில் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க 2025. ஆக்சுவலாக நம்ம வந்து ககன்யான் ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்கோம். விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்காண்டி ககன்யான் ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். அதில் 4 பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். 4 பேரில் யாருங்கன்னா ஒன்று வந்து என்னென்னா பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர், அடுத்து அங்கத் பிரபாப், ஒரு அஜித் கிருஷ்ணன், இன்னொன்று யாருங்கன்னா சுபன்சா சுக்லா. அந்த 4வது அவரை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த ஆக்சிமா மிஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து இந்த 4 பேருக்கு பார்த்து வச்சுருங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டு இம்ப்ளிமெண்ட் தலித்துக்கு சப்கோட்டா எந்த ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ஹரியானாவில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தலித்துக்கு சப்கோட்டா கொடுத்தது. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ரீசனாக ரொம்ப நாள் இருந்தாங்க ரேகா நாயர்னு, இப்போ தான் மாற்றிருக்காங்க. அப்போ அவங்க ஹூ ஹாஸ் பின் அப்பாயிண்டட் ஆஸ் த சேர்பர்சன் ஆஃப் த நேஷனல் கமிஷன் உமன், ஏன்னா விஜயா கிஷோர் ரகத்கார். இது வந்து என்னென்னா இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமனுங்கிறது 92ல் ஆரம்பிக்காங்க இந்த கமிஷன். எதுக்காண்டுன்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் எம்பவர்மெண்ட், ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் உமன்ஸ் ரைட்ஸுக்கு. ஃபஸ்ட்டு அதனுடைய தலைவர் என்ன ஜெயந்தி பட்நாயக். இந்த கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவா ஏர்போர்ட் பில்ட் அண்டர் உதான் ஸ்கீம். உதான் ஸ்கீம்ங்கிறது என்னென்னா அந்த நம்ம இந்தியாவில் உள்ள பீப்புள் வந்து எல்லாருமே வந்து ஃப்ளைட்டை யூஸ் பண்ணணும், டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ என்னச்சுன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2016 ஆரம்பிச்சிருந்தாங்க உதான் ஸ்கீம்ங்கிறது. உதாரணம் என்னென்னா உதே தேஸ்கா ஆம் நகரிக். இது என்னென்னா ரீஜனல் கனெக்டிவிட்டி, உள்ளுக்குள்ள கனெக்டிவிட்டி வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரில் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 3 ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் அடியில் கொண்டு வர்றாங்க. அந்த 3 ஏர்போர்ட் தான் இதில் கொடுத்துருக்கோம். ரெவாங்கிறது வந்து மத்திய பிரதேசிலும், அம்பிகாபூருங்கிறது சத்தீஸ்கர்லேயும், சக்ரான்பூருங்கிறது உத்தரப்பிரதேசிலும் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின், விச் டீம் ஓன் த 2024 உமன் T20 வேர்ல்டு கப் வந்து நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் நடந்துச்சு. அதே மாதிரி நமக்கு T20 T20 வேர்ல்டு கப் வந்து மென்ஸுக்கு யார் வின் பண்ணான்னா இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது கொஸ்டின்லாம் பார்த்துருக்கீங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோபல் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2024 அதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்காங்க. யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் பாவர்ட்டி அதிகமான கண்ட்ரி எதுங்கன்னா இந்தியா, அதை தான் இதில் கொடுக்காங்க. இந்தியாவில் 234 மில்லியன் லைவ் இன் பாவர்ட்டி, லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. செகண்ட் லார்ஜஸ்ட் பாகிஸ்தான். அப்போ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 1.1 பில்லியன் பீப்புள் தான் புவராக இருக்காங்க. அதில் இந்தியாவில் எவ்வளோ இருக்காங்கன்னா 234 மில்லியன், லார்ஜஸ்ட்டாக இருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம். மல்டி பவர்ஸ் அண்ட் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா எதுலாம் டைமென்ஷன் கேட்டிங்கன்னா ஹெல்த் மெஷர் பண்ணுவாங்க, எஜுகேஷன் மெஷர் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெஷர் பண்ணுவாங்க. இதான் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிட்டீங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அக்கார்டுன்னு ஒன்று உண்டு. அஸ்ஸாம் அக்கார்டு 1985. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு 1971 அதுக்கு சுதந்திரம் கிடைக்குது. பங்களாதேஷ்க்கு வந்து 1971 சுதந்திரம் கிடைக்குது. அப்போ பங்களாதேஷ்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக நமக்கு என்னங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான். இப்போ இந்தியா இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு இது வந்து வெஸ்ட் பாகிஸ்தான், இது வந்து நமக்கு என்னென்னா ஈஸ்ட் பாகிஸ்தான். ரெண்டும் பாகிஸ்தான் இருந்துச்சு. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1970 அவங்க நாட்டுக்குள்ளே சிவில் வார் நடக்கும்போது பங்களாதேஷில் இருந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இந்தியாவுக்குள்ளே உள்ளே வர்றாங்க. இந்தியாவுக்குள்ளே எங்கே வர்றாங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கு உள்ளே வர்றாங்க மெயினாக. அப்போ வடகிழக்கு மாநிலங்கள் 1965 ஒரு வார் நடக்கும். அப்போவே நிறைய பீப்புள் வந்து அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. மெயினாக எங்கே வராங்கன்னா அஸ்ஸாமுக்குள்ளே வர்றாங்க. அஸ்ஸாமுக்குள்ளே வர்றாங்க. 1971 இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ங்கிறது தனி நாடாக உருவாயிட்டு, அதான் பங்களாதேஷ். ஏன்னா இப்பவும் பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்போ நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது, அந்த அஸ்ஸாமில் உள்ள பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு, ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மக்களை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே விடக்கூடாது, நம்மளுடைய கலாச்சாரம் பாதிக்குது, நம்மளுடைய வேலைவாய்ப்பு பாதிக்குது, அவங்களெல்லாம் வந்து வெளியே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 1985 பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அஸ்ஸாமுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து 1985 ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 1/1/1966. அடுத்தது மார்ச் 25 1971. ஏன் மார்ச் 25னா
மார்ச் 26 வந்து பங்களாதேஷ்க்கு சுதந்திரம். அப்போ அந்த 1/1/1966 மார்ச் 25 1971 வரைக்கும் அந்த பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இந்திய குடிமகன் கொடுத்துருங்க, அதுக்கு பின்னாடி வந்தால் இந்தியன் குடிமகன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா ஒரு அஸ்ஸாம் அக்கார்ட் சைன் ஆகுது. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே இதை சைன் பண்ணுறதுக்கு தான் 6A ஒரு செக்ஷனை ஆட் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஆட் பண்ணுறாங்க. அதை வந்து கேஸ் போடுறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, அந்த 6Aங்கிறது செல்லுங்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமானது. அப்போ அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் எதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 6A எந்த வருஷம் ஆட் பண்ணாங்கன்னா 1985 ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு போன இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹரியானாவில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுமாதிரி ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் இருந்துச்சு. ஜம்மு காஷ்மீர் உமர் அப்துல்லா பார்த்தோம். ஹரியானாவுடைய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க, நாயப் சிங் சைனி. ஏன்னா அப்போ ஹரியானாவுடைய கேபிட்டல்னால் சண்டிகார். அங்கே வந்து 90 சீட் நடந்துச்சு. ஆக்சுவலாக இங்கேயுமே 90 சீட்டு தான். இங்கேயுமே நமக்கு என்னென்னா ஜம்மு காஷ்மீர் 90 சீட்டு தான், இங்கேயும் நமக்கு 90 சீட் தான் நடந்துச்சு. அப்போ ஹரியானா பொறுத்த வரைக்கும் 5 ராஜ்யசபா சீட் இருக்குது, 10 லோக்சபா சீட் இருக்குது. அதனுடைய பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க. கவர்னர் யாருன்னா பண்டாரு தட்டாரியா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் கப் பட்டர்ஃப்ளை டைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் கப் வந்து எங்கேன்னா காசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்கலாம், நமதவா நேஷனல் பார்க் அருணாச்சல் பிரதேஷ் இதான் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து கிட்டத்தட்ட 446 பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் வந்து அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் மல்டிபர்பஸ் வெஷல் சமர்தக். ஏன்னா இது சென்னையில் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க, எல்என்டி வந்து இதை பில்டு பண்ணியிருக்காங்க. சும்மா தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, who has been the recently awarded the prestigious IAF வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்டு, இது கேட்பாங்க. எஸ் சோம்நாத். நம்மளோட சந்திராயன் 3 சக்ஸஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாட்டிக்கல் ஃபெடரேஷன் வந்து ஐஏஎஃப்னா தான் இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாட்டிக்கல் ஃபெடரேஷன். அவங்க வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. யாருன்னா நம்ம ஐஎஸ்ஆருடைய சேர்மன் சோம்நாத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, who has been recently assumed office new director general of the Indian Coast Guard, யாருன்னு கேட்டிருக்காங்க, பரமேஷ். இந்தியன் கோஸ்ட் கார்டு 1978 ஆரம்பிச்சிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். நெக்ஸ்ட்டு ஏன்னா who on the title of ஃபெமினா மிஸ் இந்தியா 2024 ஃபெமினா மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸு, இது எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிடணும். நிகிதா போர்வால் வந்து எந்த மாநிலத்தில், மத்திய பிரதேசத்தை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு ஏன்னா ஏசியன் டேபிள் டென்னிஸ் 2024 எங்கே நடந்துச்சுன்னா அஸ்தானா, கசகஸ்தானுடைய கேபிட்டல் நடந்துச்சு. இங்கே இந்தியா வந்து இதில் மோஸ்ட் மெடல் யார் வின் பண்ணாங்கன்னா ஜப்பான். இந்தியா வந்து 3 மெடல் வின் பண்ணியிருக்காங்க பிரான்ஸில். மென்ஸ் டீமில் ஒரு மெடலு, உமன்ஸ் டீமில் 1, உமன்ஸ் டபுளில் 1, மொத்தம் 3 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடல் பென்ஷன் யோஜனா. ஏன்னா அடல் பென்ஷன் யோஜனாங்கிறது இந்த கவர்மெண்ட்டோட முக்கியமான சக்ஸஸ் ப்ரோக்ராம். 2015 ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் இப்போ ரீசெண்டாக அந்த நியூஸ் அடிபடுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே என்ரோல்மெண்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 7 கோடி பேர் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2015 இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இப்போ என்ரோல்மெண்ட்டுங்கிறது 7 கோடி பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்ம பட்ஜெட்டில் இப்போ நடந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார் இருக்குது. அதில் மைக்ரோ இதில் லோன் கொடுக்குறதுக்காண்டி நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்கோம். சிசு, என்ன கிஷோர், தருண். அப்போ சிசுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா 50,000 வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. கிஷோருங்கிறது 50Kலேருந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. தருண்ங்கிறது 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணால் தருண் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 10 லட்சம் லோன் எடுத்தவங்க ஒழுங்காக கட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்கன்னு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எதுக்கு அடியில் வரும் கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் முத்ரா யோஜனா ஸ்கீமுக்கு அடியில் வரும். இந்த கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு பேங்கிங் டேர்ம்ஸில். இது முக்கியமானது. அடுத்தது, இந்த வைஸ் சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா தார்கர். இப்போ சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃப் என்னங்கன்னா அமர் பிரித்தி சிங். நெக்ஸ்ட், அதாவது நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த ஆர்பிஐ ஏன்னா அவிரால் ஜெயின். அப்போ ஆர்பிஐங்கிறது 1935 ஆரம்பிக்காங்க. இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. 1949 நேஷனலைஸ் ஆகுது. இதெல்லாம் டிஃபால்ட்டாக படிச்சிடும். அதோட கவர்னர் யாருன்னா சக்திகாந்தா தாஸ். ஃபஸ்ட்டு கவர்னர் யாருன்னா ஓ ஸ்மித். ஓகே. நெக்ஸ்ட்டு,
ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்காங்க, நாகாலாந்து. அடுத்தது இது ஒரு முக்கியமானது, அதாவது கிளீன்லெஸ் எலிமினேட் ஓப்பன் டிஃபிகேஷன் இன் இந்தியா. அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் 10 இயர்ஸ், ஏன்னா மேக் இன் இண்டியா 10 இயர்ஸ் இவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்வச் பாரத் மிஷன்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டட் 10 இயர்ஸு. இது 2014 அக்டோபர் 2 காந்தியுடைய இதுக்குள்ள ஆரம்பித்தாங்க. இது வந்து 10 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. இதனுடைய முக்கியமான எய்ம் என்னென்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ இன் வில்லேஜஸ். முக்கியமான ஸ்கீம் இது, கேட்பாங்க மேக் இன் இண்டியா. அடுத்தது ஹூ லான்ச்டு குரூயிஷ் பாரத் மிஷன், சர்பானந்தா சோனாவால். இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த குரூயிஸ் டூரிசத்தை வந்து என்ன செய்கிறது, டெவலப் பண்ணுறது, வாட்டர்வேயில் டெவலப் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபண்டட் மல்டி மோடல் ஏஏ இன்ஸ்டிடியூட் பாரத் ஜென்ரேஷன் மல்டி மோடல் ஏஏ. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஆரம்பிக்காங்கன்னா, இனிஷியேட்டட் பை ஐஐடி பாம்பே. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து காசிந்த் 2024 எக்ஸசைஸ், ஏன்னா கசகஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தரகாண்டில் வச்சு நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது கேட்பாங்க, கைசி ட்ரீட்டி. கைசி ட்ரீட்டினா இப்போ இந்தியா இருக்குதுன்னு வச்சுருங்களேன், இந்தியா இருக்குன்னா அதுக்கு 12 நாட்டிக்கல் மைல் வரை பார்த்தீங்கன்னா அது டெரிட்டரி லிமிட். ஒரு 200 நாட்டிக்கல் மைல் வரை பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த எக்கனாமிக் டெரிட்டரிசன். அந்த 200 நாட்டிகளுக்கு மைல் மேலே வெளியே உள்ள ஏரியா வந்து யாருக்கு சொந்தங்கிறது தான் அந்த சி ட்ரீட்டி, அதான் கைசி. இப்போ அதுக்கு வந்து ஒரு கைசி ட்ரீட்டிக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு 2023. இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து இதுக்கு இன்னொரு பேர் கைசி ட்ரீட்னா அதான் 200 நாட்டிக்கல் மைலுக்கு அங்கிட்டு. இந்த 200 நாட்டிக்கல் மைலுக்கு அங்கிட்டுங்கன்னு சொல்லும்போது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து 200 நாட்டிக்கல் மைல். அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது வந்து யாருக்கு அந்த கடற்கரை வந்து யாருக்கு சொந்தங்கிறது தான் நமக்கு, அதுதான் அந்த ஒப்பந்தம் தான் கைசி ட்ரீட்டி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, யூஎன் அக்ரிமெண்ட் ஆன் பயோடைவர்சிட்டி பயாண்ட் நேஷனல் ஜூரிடிகேஷன். இதை தான் கைசி ட்ரீட்பாங்க. இது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல உள்ளது, இப்போ குப்பைலாம் அந்த சேட்டலைட்லாம் அனுப்புகிறாங்க, அந்த இடத்துல போட்டால் எந்த நாடும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல உள்ள பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்கும் அங்கே உள்ள மரைன் லைஃப்பை பாதுகாக்கிறதுக்கான இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரீசெண்டாக இந்தியா வந்து இந்த ட்ரீட்டில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2024 சாஸ்திரா ராமானுஜன் ப்ரைஸ். ஆக்சுவலாக ராமானுஜங்கிறது கணித மேதையாக அவர் 31 வயசில் இறந்துருவார். அந்த 31 வயசுக்குள்ளே யார் வந்து அதிகமாக அந்த மேக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அலெக்சாண்டர் டன் அவர் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் உள்ள சாஸ்திரா யூனிவர்சிட்டிலேருந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஹூ கொலாபரேட் வித் த ஐஐடி டெல்லி டு டெவலப் த ஏபிஹெச்இடி லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். இது வந்து ஐஐடி டெல்லியோட யார் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம டிஆர்டிஓ வந்து பண்ணியிருக்காங்க. ஏபிஹெச்இடினா என்ன அர்த்தம்னா அட்வான்ஸ்ட் பேலிஸ்டிக் ஃபார் ஹை எனர்ஜி டிஃபிட். அப்போ வந்து இதை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறக்காண்டி ஐஐடி டெல்லியும் டிஆர்டிஓவும் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னா இதை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் இன் துபாய் 2025 யார் ஆரம்பிக்கான்னு கேட்டிங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து ஆரம்பிக்காங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், Indian woman became the first to score 50 international goal in football. ஃபுட்பாலில் வந்து இந்தியன் உமன் யாருங்கன்னா பாலாதேவி. இவங்க எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க கேட்டிங்கன்னா மணிப்பூரை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட், இந்தியா ரீசென்ட்லி காண்டக்டட் ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் நசீம் அல் பகார். இது வந்து ஒரு முஸ்லீம்ஸ் பேர் வரனால இந்தியாவும் யாரும் பண்ணிங்கன்னா ஓமன் கண்ட்ரியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸு நேவல் எக்ஸசைஸு. எங்கன்னா கோவா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த மவுண்டெயின் மேமல் ஆஃப் த வேர்ல்ட். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா புக்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமானது. யாருன்னா எம்கே ரஞ்சித் சிங். இவர் வந்து மவுண்டெயின் மேமல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த எம்கே ரஞ்சித் சிங் வந்து ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு வேறு தான் காரணம். அந்த கேஸ் பேரே எம்கே ரஞ்சித் சிங் கேஸ், ஆர்டிக்கல் 1421 சார்பா. அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. அடுத்தது 2024 ஹியூமானிட்டேரியன் அவார்டு ஏன்னா யார் கொடுக்காங்கன்னா மோகன்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாகார் கவாச். சாகார்னா கடல் பகுதியில் வரும், கவாச்னா ஒரு பாதுகாப்பு கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத், டாமன் டைவ், கோவா, மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட், நேஷ்னல் கிஷோர் குமார் அவார்டு
மத்திய பிரதேஷ்லேருந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா ராஜ்குமார் கிரானி, அங்கே உள்ள ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்காண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு செல்ஃப் பவர் இன்டூர் ஏர் குவாலிட்டி மானிட்டர் லான்ச். இன்டூரில் போட்டு திருவனந்தபுரம் ஏர்போர்ட். இப்போ வந்து டெல்லி ஏர்போர்ட் வச்சு கூட கொஸ்டின் டெல்லியில் உள்ள ஏர் பொல்யூஷனோட கூட கொஸ்டின் கேட்கலாம். இது கேட்கலாம் அந்த கொஸ்டின். ஓம் பிர்லா யார் நமக்கு தெரியும், இந்தியாவுடைய ஸ்பீக்கர். இவங்க வந்து 149 இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் அசம்பிளி எங்கே நடந்துன்னு கேட்டிருக்காங்க, ஜெனீவா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், நிதி ஆயோக் ஹாஸ்டட் செகண்ட் இன்டர்நேஷ்னல் மெத்தனால் செமினார் அண்ட் எக்ஸ்போ எங்கே வச்சு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் வச்சு நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காக்சார் பிரிட்ஜ் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. இது கேட்கலாம், அந்த கொஸ்டின் கேட்பான். அதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த கார்கில் வாரில் ஹீரோ வந்து ஹானர் பண்ணுறக்காண்டி அந்த ஹாஸ்கார் பிரிட்ஜை வந்து என்ன சொன்னால் பேரை மாற்றிருக்காங்க. என்ன பேர் மாற்றிருக்காங்கன்னா கேப்டன் அமித் பரத்வாஜ் சேதுன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, which coal company recently became the first to open 4 Amrit pharmacies, SECL, ஏன்னா சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிடெட் சத்தீஸ்கர் பேஸில் இருக்குது. இதை தான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிறோம். நான் அமிர்த் பார்மசிங்கிறது 2015 கொண்டு வந்திருக்காங்க. ஹூ ரீசன்ட்லி லான்ச்டு மைக்ரேட் வெர்ஷன் 2.0 போர்ட்டல் த மொபைல் ஆப் டு என்கன் சேஃப் அண்ட் லீகல் மைக்ரேட் ஃபார் இந்தியன் சிட்டிசன். இது முக்கியமான ஜெய்சங்கர் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி வெளிநாடு போயிருப்பாங்க, அவங்களுடைய சேஃப்டிக்காண்டி இந்த ஆப் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் த சைஃபர் சேஃப்டி இன் இந்தியா ஒரு நடிகை ராஸ்மிகா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, விச் சிட்டி வாஸ் த ரீசன்ட்லி டிக்ளேர் வேர்ல்டு ரிச்சஸ்ட் டேம் ஆஃப் சாவரின் வெல்த் ஃபண்ட் $1.7 trillion. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய ஃபண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக்கு, ஷேர் மார்க்கெட்டு, பாண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ரிச்சஸ்ட் என்ன அபிதாபி நாடு. ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் த பந்தன் பேங்க் பர்தா பிரதீப் சென்குப்தா. பந்தன் பேங்க்ங்கிறது கொல்கத்தாவில் இருக்குது, 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் கன்க்யூர் மவுண்டு சிஸ்பன்காமா. இந்த சிஸ்பன்காமா ஒரு மவுண்டைன் வந்து எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, சக்தி சாட் மிஷன், ஏன்னா ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாக்காண்டி அந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன, ஒரு 12,000 கேர்ள் 14 to 18 வயசுக்குள்ளவங்களை ஸ்பேஸ் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறக்காண்டி 108 கண்ட்ரிலேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி வில் ஹாஸ்ட் த ஜூனியர் வேர்ல்டு கப் ஷூட்டிங் 2025. இந்தியா வந்து இந்தியாவில் வச்சு தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு, விச் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நேம் வாஸ் த ரீசன். இந்த கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃபார் ரீநேமிங் ஸ்கில் யூனிவர்சிட்டி. இப்போ ஸ்கில் யூனிவர்சிட்டிங்கிற நேம் வந்து ரீநேம் பண்ணுறாங்க. யார் நேமை கொண்டு வராங்கன்னா பத்வ வியூசன் ரத்தன் டாட்டா ஸ்கில் யூனிவர்சிட்டின்னு சொல்லி இந்த நேமை மாற்றிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா அவர் ஹானர் பண்ணுறாங்க. ரத்தன் டாட்டா வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் ரீசன்லி பிகேம் த தேர்ட் இந்தியா டு இன்சைட் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ். ரீசெண்டாக தெலுங்கானா, ஃபஸ்ட்டு பீகார், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆந்திரா, மூணாவது பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தின மாநிலம், மூணாவது பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 44th செஷன் கோடெக்ஸ் கமிட்டி ஏன்னா ஆன் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட்டு ஸ்பெஷல் டயட்ரி யூஸ் ஸ்கேல் வந்து ஜெர்மனியில் வச்சு நடந்தது. கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் அப்படிங்கிறது. அடுத்த ஒரு யங்கஸ்ட் பர்சன் இப்போ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் 8000 மீட்டருக்கு உயரமான பீக் வந்து ஒரு 14 பீக் இருக்குது. அதில் யங்கஸ்ட் பர்சன் யார் ஏறியிருக்காங்கன்னா நிமா ரிஞ்சி செர்பா. இந்த செர்பான்னு ஒரு பேர் வந்தாவே நேபாள் நாட்டத்தை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு புக்கு வார்னு ஒரு புக்கை வந்து எழுதுனது யாருன்னு கேட்காங்க, பாப் உட்வார்ட். இவர் வந்து அமெரிக்காவுடைய ஜேர்னலிஸ்ட். நெக்ஸ்ட்டு என்ன, இந்த கொஸ்டின் கேட்கலாம், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு முக்கிய நிஜுத் மொய்னா ஸ்கீம். முக்கிய மந்திரி நிஜுத் மொய்னா ஸ்கீம் வாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு மேரேஜ் வந்து அதிகமாக அஸ்ஸாமில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் எங்கே குறைவாக ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா அஸ்ஸாமில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஸ்கீம் தான் மெயின் காரணம். இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோட் கேர்ள் எஜுகேஷன், அதுமாதிரி சைல்டு மேரேஜை தடுக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஒன்லி கேர்ள்ஸ். இவங்களுக்கு என்ன ஹையர் எஜுகேஷனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, கிராஜுவேஷனுக்கு 1250 ரூபா மாதம் கொடுக்காங்க, பிஜி பிஎட் பண்ணாங்கன்னா 2500 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. அந்த இதை வந்து நம்ம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு, அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு,
தீபா கர்மாக்கர் ஜிம்னாஸ்டிக், இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபீமேல் ஜிம்னாஸ்டிக் ஒலிம்பிக்கில் போட்டி போட்டாங்க. இப்போ ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நியூ ஆன்டி கரப்ஷன் யூனிட் ஆஃப் பிசிசிஐ ஏன்னா சரத் பவார். இப்போ வந்து நமக்கு பிசிசிஐ என்ன தெரியும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. இது வந்து மும்பையில் இருக்குது. இப்போ அங்கே வந்து ஆன்டி கரப்ஷன் யூனிட்டுக்கு தலைவர் யாருன்னா சரத் குமார். நெக்ஸ்ட்டு பஞ்சாரா விராசத் மியூசியம். ஏன்னா பஞ்சாராங்கிறது மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு மலைவாழ் மக்கள். இது வந்து மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏன்னா சொராட். இது எங்கே டெஸ்ட் பண்ணாங்கன்னா பொக்ரான். ஏன்னா இப்போ நம்ம டிஆர்டிஓ வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் இது சர்ஃபேஸ் டு ஏர் மிஷில். நெக்ஸ்ட்டு ஏன்னா டெஃபென்ஸ் கனெக்ட் 4.0 நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்துக்கிடுங்க. விச் கண்ட்ரி அக்ரி டு டிரான்ஸ்ஃபர் த சாவரினிட்டி ஆஃப் த சாக்கோஸ் ஐலாண்ட் வந்து மொரிஷியஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சாக்கோஸ்க்கு ஒரு தீவு, அது அப்படியே அதனுடைய சாவரினிட்டி பவரை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, மொரிஷியஸ் கொடுத்துட்டாங்க. இதனால் ஒரு நேவல் பேஸை வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. எந்த கண்ட்ரிக்குன்னா யூகே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த மெடிக்கல் சர்வீஸ் ஆர்த்தி சரீன். கிளவுடியா செயின்பம் பிகம் த ஃபஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் மெக்சிகோ. இது ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது ஃபஸ்ட்டு எவர் கோகோ வேர்ல்டு கப் 2022 எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. 2025 இல்லை 12 பிளேயர் இருப்பாங்க, 9 பேர் ஃபீல்டு இருப்பாங்க, 3 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட்டாக 27 ரன்னு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அடித்தது யாருங்கன்னா விராட் கோலி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டல்செல் பேங்குடைய எம்டி சிஇஓ வந்து சுமந்த் கத்பாலியா. என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏன்னா ஏர் பொல்யூஷன் இப்போ டெல்லியில் அதிகமாக இருக்குது. ஏன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூட் லான்ச் டெல்லி. அந்த ஏர் பொல்யூஷனுக்காண்டி என்ன இருக்குங்க, டஸ்ட் ஃப்ரீ ட்ரைவ்னு சொல்லி ஆரம்பிக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ஏன்னா ஸ்டபுள் பர்னிங் அப்படிம்பாங்க. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை இந்த விவசாயத்தில் வரக்கூடிய கழிவு பொருளெல்லாம் எரிச்சு விட்ருவாங்க. அப்போ அதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஆனால் இதை இந்த ஸ்கீமை ஆரம்பித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள எல்ஜி லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சீனா. நெக்ஸ்ட்டு நிதின் கட்கரி நம்மளுடைய ஹைவேஸ் மினிஸ்டரு. அவர் வந்து ஆக்சிஜன் பேட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்த் மகஷ்வா பார்க்னு சொல்லிட்டு நாக்பூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது காக்கி மெயின் சிதப்பிரக்கையான என்னென்னா நாணம், காக்கியின் நாணம் யாருன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எழுதியிருக்காரு அனில் ரட்டூரி. அடுத்தது ஹூ அசீம்டு த சேர்மன்ஷிப் ஆஃப் த ஆசியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் த சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் 2024 to 27 3 வருஷ டேம். கிரீஸ் சந்திர முர்மு. இவர் யாருன்னா நம்மளுடைய பழைய சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அப்போ இப்போ சிஏஜி யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து சஞ்சய் மூர்த்தி. இப்போ இருக்கிறது வந்து சஞ்சய் மூர்த்தி. இப்போது இவர் வந்து பழைய இவரை வந்து ஆசியன் ஆர்கனைசேஷனுக்கு ஆடிட்டிங்கில் போட்டிருக்காங்க. அடுத்து விச் கண்ட்ரி டிக்ளேர் மலேரியா ஃப்ரீ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரினா எஜிப்து. அப்போ இந்தியா எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா 2030 வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹூ லான்ச் த ஈசரம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர். அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபர் மினிஸ்டர் வந்து மான்சுக் மாண்டவியா வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதனுடைய மெயின் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஃபார் 300 மில்லியன் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கரை ஒரே இதில் கொண்டு வரக்கான அந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமானது பார்த்துருக்கோம், கொஞ்சம் பார்த்துருங்க. அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.